கேள் என்ற சொல்லினுடைய பெயரெச்சம் எது? பெயரெச்சம். உடனே கேளனுடைய பாதர் அப்படின்னு எழுதிவிடாத. ஓகேவா? அதனால கேள் என்ற சொல்லோட பெயரெச்சம். 4 ஆன்சர் கொடுத்திருக்கேன். கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்த்தேன். சொல்ல கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன்ட்டு இப்படி ஒரு ஏமாற்று வேலை. ஓகேவா? கேட்டு பார்த்தேன். பி கேள் சொல்கிறேன். கேள் சொல்கிறேன். சி இதுல குரூப் 2 மாடல். கேட்ட பாடல். கேட்ட பாடல். கேட்டவள். கேட்டவள். ஓகேவா? இதெல்லாம் வந்து வினையெச்சம். வினையெச்சம். இது கேட்ட பாடல் தான் பெயரெச்சம். இது கேட்டவள் வினையாளனின் பெயர். அதனால ஆன்சர் கேட்ட பாடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா இது மட்டும்தான் பெயர் சொல். பெயர் சொல்ல கூட எச்ச சொல்லோட பெயர் சொல் வந்தா மட்டும்தான் பெயரெச்சு. இதெல்லாம் பாருங்க வினைமுற்று. அதெல்லாம் வினையெச்சு. அவள் வந்தா வினையாளனின் பெயர். சரி. இப்ப பாருங்க மாட்டிப்பீங்க. ஒரு பெயரெச்சம் என்பது என்ன சொல்? ஏ பொருள் முற்று பெறாத பெயர் சொல், பொருள் முற்று பெறாத வினைச்சொல், பொருள் முற்று பெறாத இடைச்சொல், பொருள் முற்று பெறாத ஊரிச்சொல். பெயரெச்சம் என்பது பொருள் முற்று பெறாத என்ன சொல்? பொருள் முற்று பெறாத பெயர் சொல், பொருள் முற்று பெறாத வினைச்சொல், பொருள் முற்று பெறாத இடைச்சொல், பொருள் முற்று பெறாத உரிச்சொல். என்ன? பெயரெச்சம் என்பது பொருள் முற்று பெறாத வினைச்சொல், பொருள் முற்று பெறாத வினைச்சொல். நீங்க எப்படி பொருள் முற்று பெறாத வினைச்சொல் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஒரு பெயர் சொல் என்பது பெயரெச்சம் என்பது பொருள் முற்று பெறாத சொல்லதான் நாம கேட்கிறோம். ஓகேவா? 2 எச்சத்துக்குமே பொருள் முற்று பெறாத சொல் வந்து வினை சொல்லாத்தான் இருக்கும். இந்தாண்டு வர பொருள் முற்று பெற்ற சொல்லுதான் பெயர் சொல்லா வந்தா பெயரெச்சம், வினை சொல்லா வந்தா வினையெச்சம். ஆனா 2 எச்சத்துக்குமே இந்த முற்று பெறாத சொல் வந்து வினை சொல்லாதான் இருக்கும். அப்ப பெயர் எச்சம் என்பது பொருள் முற்று பெறாத வினை சொல். இது வினை சொல்லாதான். ஓகேவா? நீங்க உடனே பெயரெச்சம்னா பெயர் சொல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சுடு என்ற வேர் சொல்லினுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? தொழிற்பெயர்னு கேட்டா சுடுதல் போட்டுருவீங்க. முதல்நிலை தொழிற்பெயர்னா சுடு, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா சூடு. நானே சொல்லியிருக்கிறேன். ஒரு தொழிற்பெயரோட விகுதி மறையாம வந்தா அது தொழிற்பெயரு. தொழிற்பெயரோட விகுதி மட்டும் மறைஞ்சு வந்தா முதல்நிலை தொழிற்பெயரு. முதல்நிலை தொழிற்பெயரோட விகுதியும் மறைஞ்சி ஃபர்ஸ்ட் எழுத்து மாறியும் வந்தா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்ப சுடு என்பதோட முதல்நிலை திரிந்த பெயர் வந்து சூடு. அடுத்து படி என்ற வேர் சொல்லினுடைய தன்மை ஒருமை இறந்த காலம் காட்டும் வினைமுற்று எது? தன்மையா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், இறந்த காலம் காட்டும். ஓகேவா? அதான் படிப்பேன், படிப்போம், படித்தாய், படித்தேன். இதுல வந்து படித்தேன் தான். நான் படித்தேன். தன்மை, ஒருமை, இறந்த காலம். அடுத்து கான் என்ற வேர் சொல்லோட வினை எச்சம் எது? கண்டுபிடித்தான், கண்ட, கண்டவன், காணார். கண்டுபிடித்தான். ஆள் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் எது? ஆண்டார், ஆண்டாள், ஆள்பவர், ஆள்கிற. ஆள்பவர். ஓகேவா? ஆண்டார்னா வினைமுற்று, பலர்பால் வினைமுற்று. ஆண்டாள்னா பெண் பால் வினைமுற்று. ஆள்பவர் அப்படிதான் வந்து அவர் சேர்ந்து வர்றதுனாலதான் வினையாளனின் பெயர். முடி என்ற வேர் சொல்லின் வினை எச்சம் எது? முடிக்க, முடித்த, முடியாது, முடித்தல். முடி என்ற வேர் சொல்லோட வினை எச்சம் முடிக்க, முடிக்க பார்த்தான், முடிக்க, முடிக்க, முடிக்கத்தான் பெயரச்சு இது வினையச்சு. ஓகேவா? முடி என்ற சொல்லோட வினையச்சு முடிக்க பார்த்தான், முடிக்க. இது ஏமாத்துறதுக்காக கேட்டது. இது மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் யோசிக்கணும். புகழ் என்ற வேர் சொல்லினுடைய தொழிற்பெயர் எது? புகழ் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் புகழும், புகழ், புகழ்ச்சி, புகழ். புகழ் என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் புகழ்ச்சி. ஓகேவா? ஓகே.
இது வந்து விகுதி பெறாத தொழிற்பெயர். உருள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் எது? உருள் என்னும் வினை சொல்லோட வினை எச்சம் உருண்டது, உருண்டு, உருள்க, உருண்ட, உருண்டு. ஓகேவா? ஓகே. கீழ்கண்டவற்றுள் எது பெயரெச்சம்? வந்து, ஓட, நல்ல, பாட. எது பெயரெச்சம்? வந்து, ஓட, நல்ல, பாட. நல்லதான் பெயரெச்சம். நல்ல பையன், நல்ல பெண். ஓகே, நல்ல பெண் தான். ஓகேவா? ஓகே. பொருந்தா இணையை கண்டறி. அழகிய பெயரெச்சம். பொருந்தா இணை. அழகிய பெயரெச்சம். அழகிய பெயரெச்சம். மெல்ல வினையெச்சம். மெல்ல வினையெச்சம். பெரிய பெயரெச்சம். பெரிய பெயரெச்சம். சிறிய வினையெச்சம். சிறிய வினையெச்சம். இந்த சிறியங்கர்த்தும் பெயரெச்சம். இதுதான் பொருந்தாயினம். ஓகேவா? ஓகே. சின்ன, சிறிய இல்ல, சின்ன, சின்ன. பெரிய தம்பி, சின்ன தம்பி. பிரபுஞ்ச தீராச்சும் சின்ன தம்பி பெரிய தம்பி படம். ஓகேவா? ஓகே. பெரியக்கு சின்ன. அடுத்து அலைத்தீ என்பது என்ன வினைமுற்று? அலைத்தீ. அலைத்தீ என்பது என்ன வினைமுற்று? பாரு, 4 வினைமுற்று பேர் சொல்லியிருக்கேன். தன்மை ஒருமை வினைமுற்று, தன்மை பன்மை வினைமுற்று, முன்னிலை ஒருமை வினைமுற்று, முன்னிலை பன்மை வினைமுற்று. இது அழைத்தீன்னா நீ அழைத்தீ, நீனாவே முன்னிலை தான். அப்ப அழைத்தீங்கிறது ஒரு பெண். அதனால முன்னிலை ஒருமை வினைமுற்று. இது ஒரு முறை குரூப் 2ல கேட்டிருந்தோம். அடுத்து சரியான அகர வரிசை எது? வசை, வழக்கு, வாழ்வு, வானம். வசை, வழக்கு, வாழ்வு, வானம். இதுல சரியான அகர வரிசை எது? இதுவே சரியாத்தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுவே கரெக்ட். ஓகே. ஓகே.